Hey guys, welcome back. எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு அப்புறம் நம்ம மினிட்ஸ் மிஸ்ட்ரி சேனல்ல இருந்து ஒரு வீடியோ எடுத்து வந்திருக்கேன். எக்கச்சக்க வீடியோ போட்டாங்க. அதில் பார்த்தோன்னே அந்த தம்ப்நெயில பார்த்தோன்னே வித்தியாசமா இருக்கே அப்படின்னு ஒன்று எடுத்து வந்திருக்கேன். இவனுக்கு அன்று நடந்ததை கேட்டால் மிரண்டு போயிடுவீங்க. டிமோத்தி டெக்ஸ்டர். ஸோ டிமோத்தி டெக்ஸ்டருங்கிற பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, ஆனால் தெரியல யாரை பத்தி பேசுறாங்கன்னு போய் பார்த்துடலாம். தம்ப்நெயில்ல ஒரு சின்ன பையன் ஒருத்தங்களை கல்யாணம் பண்றான். அதுல விதவை கல்யாணம் பண்ணி கோடீஸ்வரனான ஏதோ ஒரு டைட்டில் போட்டிருக்கு. வித்தியாசமா எடுத்து வந்துட்டேன். 30 மினிட்ஸ் வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு எங்கேயும் பாஸ் பண்ணாம கதையை அப்படியே சைலண்டா கேட்டுக்கிட்டு போவோம். என்ன ஏது அப்படிங்கறத உள்ள போய் பார்க்கலாம். ஒரு 30 மினிட்ஸ் வீடியோ வரதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட்ஸ் மிஸ்ட்ரி. வெல்கம் டு மினிட்ஸ் மிஸ்ட்ரி. இது வரைக்கும் உலக வரலாற்றுல இடம் பிடிச்ச எல்லாரோட பேரையும் எடுத்து நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஏதாச்சும் ஒரு சாதனை செஞ்சிருப்பாங்க, இல்லாட்டினா அவங்களோட ஸ்கில் இல்லாட்டினா டேலண்ட்னால தான் பாத்தீங்கன்னா உலக வரலாற்றுல இடம் பிடிச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு மனிதன்ட்ட பாத்தீங்கன்னா டேலண்ட்டும் கிடையாது, ஸ்கில்லும் கிடையாது, ஒரு அடிமட்ட முட்டாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த முட்டாள்ன்ற வேர்டு ரொம்ப ஆசாத்துல இவருடைய செயல்பாடுகள் தான் இவரை முட்டாள்னே சொல்ல வைக்குது. ஆனா என்னதான் இவர் ஒரு முட்டாளா இருந்தாலும் சாதாரண ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்து மிகப்பெரிய பணக்காரனா வாழ்ந்து பணக்காரனாவே இறந்தார் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எஸ், எப்படி ஒரு முட்டாளா இருந்து இந்த உலகத்தோட ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேனா இவர் மாறினார் அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப யூஸா இருக்கும் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே நம்ம வாட்ஸ்அப் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாத்தையும் உடனுக்குடன் உங்களால பார்க்க முடியும். யாரா அந்த முட்டாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மனிதனோட பேர் தான் டிமோத்தி டெக்ஸ்டர். இவர் 1747 காலகட்டத்தில் மேண்டன் அப்படின்ற வில்லேஜ்ல தான் பிறக்கிறாரு. அப்படி பிறக்கிற இவர் ஒரு ஏழை குடும்பத்துல தான் பிறக்கிறாரு. அவங்க அப்பா சாதாரணமான ஒரு விவசாயி தான். சோ அதனாலே அவங்க வீட்டுல அந்த அளவுக்கு பெருசா காசு புழக்கம் இருக்குமான்னு கேட்டா அதுதான் கிடையாது. சோ சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா கஷ்டத்தை அனுபவிச்சுதான் டிமோத்தி டெக்ஸ்டர் வளரவே ஆரம்பிக்கிறான். ஆனா என்னதான் ஃபேமிலி கஷ்டப்பட்டாலும் பையனை எப்படியாவது படிக்க வச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமோத்தி டெக்ஸ்டர் படிக்கவும் வைக்கிறாங்க. டிமோத்தி டெக்ஸ்டரும் ஆரம்ப காலகட்டத்தில் அம்மா அப்பா பேச்சை கேட்டு ஸ்கூல்ல போய் படிக்கிறான். ஆனா என்னதான் ஸ்கூல்ல போய் படிச்சாலும் அவனால முழு மனசா படிக்க முடியல. ஏன்னா அவனுடைய ஆள் மனசுல என்ன ஓடுதுன்னா நம்ம எப்படியாவது இந்த உலகத்துல ரிச்சஸ்ட் மேனா மாதிரி பணக்காரனா வாழணும் அப்படின்றதான் அவனுடைய ஆள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த ஒரு எண்ணம் இவனுக்குள்ள வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. ஏன்னா இவங்க ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஏழை குடும்பம் இல்லையா. ஆனா இவங்க வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு பணக்காரன் வாழ்ந்துட்டு இருந்தான். அவனுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா டிமோத்தியை பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணுது. ஏன்னா அந்த பணக்காரன் பாத்தீங்கன்னா பெருசா வேலைகளை எதுவுமே பார்க்க மாட்டான். ஆனா அவனுக்கு கீழே பாத்தீங்கன்னா 10 பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் போடுற ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, சாப்பிட்ற சாப்பாடா இருந்தாலும் சரி, எல்லாமே பயங்கர ரிச்சா இருக்கும். சோ இதெல்லாம் பார்த்து வளர்றப்பதான் டிமோத்தியோட ஆள் மனசுல நம்மளும் என்னைக்காவது ஒரு நாள் இவன மாதிரியே மாறிடும்ன்றா அப்படின்ற தாட்டும் கிரியேட் ஆகுது. சோ இந்த ஒரு தாட் கிரியேட் ஆனனாலே ஸ்கூல்ல அவனால முழு மனசோட படிக்கவே முடியல. ஏன்னா இப்போதே நம்ம ஓடினாதான் நம்மளால பெரிய பணக்காரனா வர முடியும் அப்படின்ற எண்ணம் அவனுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. சோ அதனாலே நாளா படிக்கிறப்ப ஸ்கூல்ல இருந்து டிராப் அவுட் ஆகி சின்ன வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். அப்படி படிக்கல அவன் கையில காசு கிடைக்குது, அது அவனுக்கு சின்ன சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனா இந்த ஒரு சந்தோஷம் அவன் எதிர்பார்க்கிற ரிச்சஸ்ட் லைஃபோட சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேங்குது. சோ அதனாலே இந்த சின்ன வேலையெல்லாம் நமக்கு வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தோல் 12 தொழிற்சாலையில போயிட்டு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். அங்க இதுக்கு முன்னாடி பார்த்த வேலைகளை விட கொஞ்சம் சம்பளம் அதிகமாவே கிடைக்குது. அதை வச்சு வாழ்ந்து பாக்குறான். ஆனா அப்படி வாழ்ந்து பாக்குறப்ப அவனுக்கு அந்த சாட்டிஸ்பிகேஷன் கிடைக்கவே மாட்டேங்குது. ஏன்னா ரிச்சோட லைஃப் வேற மாதிரி இருக்கு இல்லையா. சோ அதனாலே இதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல வேலை பார்த்துட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய 19வது வயசுல ஃபர்ஸ்ட் டைமா தன்னுடைய ஊர்ல இருந்து கிளம்பி வெளியூருக்கு போறான். அப்படி போறவன் எங்க போறான்னு பாத்தீங்கன்னா அதே மசூசூட்ஸ் ஸ்டேட்ல இருக்க நியூ பரிபோர்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போறான். அப்படி அங்க போறவன் ஒரு பெரிய வேலையில சேர்ந்து ரிச்சஸ்டா மேனா மாறணும் அப்படின்ற எண்ணத்தோடய போறான். அவனுடைய எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி அவன் போனோடனே அங்க உடனே ரிச்சஸ்ட் மேனா மாறிடுறான். இதை கேட்டோன்னே உங்களுக்கே ஷாக் கிரியேட் ஆகலாம். அதுக்கப்புறம் உடனே பணக்காரன் ஆக முடியும், அதுவும் ஏழையா இருக்கவே படிப்படியா முன்னேறினாதான் பணக்காரனாவே ஆக முடியும், ஓவர் நைட்ல எப்பறம் பணக்காரன் ஆக முடியும் நீங்க கேட்கலாம். அந்த இடத்துல தான் நம்ம டிமோத்திக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக் பாட்டே அடிச்சிச்சு. அதுதான் ஒரு விதவையை திருமணம் பண்ணது. எஸ், அந்த விதவை சாதாரணமான விதவை கிடையாது, அவங்க ஒரு ரிச்சஸ்டான விதவை. சோ அது தெரிஞ்சு அவங்கள போய் உடனே கல்யாணம் பண்றான். அவங்களுடைய பேர் தான் எலிசபெத். அவங்கள கல்யாணம் பண்ணோடனே அவங்களுடைய அரண்மனைக்கே இப்போ ஓனராவே மாறிடுறான். சோ இதுவரைக்கும் நம்ம படத்துல மட்டுமே கேள்விப்பட்ட ஓவர் நைட்ல ஒபாமாவா மாறுறது அப்படின்றது இவனுடைய ரியல் லைஃப்லயும் நடக்க ஆரம்பிக்குது. சோ அந்த ரிச்சஸ்டான அரண்மனைக்கு போன உடனே இவனுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சுத்தமா புரியவே இல்ல. இவன் போடுறதுக்கு விதவிதமான ட்ரெஸ் இருக்கு, சாப்பிடறதுக்கு எக்கச்சக்கமான ஐட்டம் இருக்கு. இவன் எதிர்பார்த்த மாதிரியே இவனுக்கு கீழே வேலை பார்க்கறதுக்கு 100 வேலையாட்களும் இருக்காங்க. சோ இதெல்லாம் பார்த்தோன்னே இனிமேல் இந்த இடத்துக்கு நம்ம தாண்டா கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேலை பார்த்துட்டு இருந்த வேலையாட்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு இனிமேல் என்னைய வெறும் டிமோத்தின் கூப்பிடக்கூடாது, லார்டு டிமோத்தின் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரும் போட்டு அங்க
இருந்த வேலையாட்கள் எல்லாம் முணுமுணுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இவன் நேத்து தான் வந்தான், அதுக்குள்ள அவனை கடவுள்னு கூப்பிடணும்னு சொல்றேன், அப்ப இனிமேல் என்னென்னலாம் பண்ணுவானோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிட்டில பரவ ஆரம்பிக்குது. அப்படி பரவுற அந்த நியூபரி போர்ட்டை பத்தி சொல்லணும்னா அது ஒரு ரிச்சஸ்டான சிட்டி அப்படின்னு சொல்லலாம். அங்க எக்கச்சக்கமான ரிச் பீப்புள் வாழ்வாங்க. அவங்க ரிச்சா மட்டும் இருக்க மாட்டாங்க, வெல் எஜுகேட்டடாவும் இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த ரிச் பீப்புள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் பொசிஷன்ல இருப்பாங்க. சோ அப்படி இருக்கிற அவங்களோட காதுக்கு இந்த ஒரு நியூஸ் எட்டின உடனே யாராவே இவனை நம்ம பார்த்தே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நோட் பண்றப்பதான் சில வினோதமான விஷயங்களையும் பாக்குறாங்க. இந்த திமோத்தி திடீர்னு பணக்காரனா மாறி இருக்கான் இல்லையா? சோ அதனாலே பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற பணக்காரங்களுக்கு மத்தியில நம்மளும் ஒரு பணக்காரனாவே தெரியணும் அப்படின்றதுக்காக அவங்க எப்படி எப்படிலாம் ட்ரெஸ் போறாங்களோ அதே மாதிரி இவனும் ட்ரெஸ் போட ஆரம்பிக்கிறான். அவங்க எப்படி எப்படிலாம் ஸ்டைலா நடக்கிறாங்களோ அதை பார்த்து அப்படியே காப்பிடிச்சு இவனும் நடக்க ஆரம்பிக்கிறான். அவங்க எந்த மாதிரி ஒருத்தவங்க பேசுறப்ப ஸ்டைலா ஸ்லாங்ல பேசுறாங்களோ அதே மாதிரி காப்பிடிச்சு இவனும் பேச ட்ரை பண்றான். இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணதான் செய்யறானே தவிர இது எல்லாத்தையும் அப்படியே அச்சஸ்லா காப்பி அடிச்சு பண்ண முடிஞ்சான்னு கேட்டா இவனால அதை பண்ணவே முடியல. அதனாலே பணக்காரங்களோட கண்களுக்கு இவன் ஒரு கோமாளியா தான் தெரிஞ்சானே தவிர ஒரு ரிச்சஸ்ட் மேனா தெரியவே இல்ல. சோ அதனாலே அவங்க டிமோத்தியை சுத்தமா மதிக்கவே இல்ல. இந்த ஒரு விஷயம் டிமோத்திக்கு சுத்தமா பிடிக்கவும் இல்ல. ஒருவேளை நம்ம பணக்காரனா இருந்தா மட்டும் இங்க வேலைக்கு ஆகாதோ, இந்த சிட்டில நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் பொசிஷன் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் இவங்க மதிப்பாங்க போல. அப்பனா நம்ம உடனே அந்த பொசிஷனை கெட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு கடிதத்தை எழுதி நம்ம டிமோத்தி அனுப்புறாப்ல. அந்த கடிதத்துல நான் இப்ப இந்த ஊருக்கு வந்திருக்கிற புது ரிச்சஸ்ட் மேனே எனக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் வேலையை உடனே கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா லெட்டர் எழுதி அனுப்பியிருக்காப்ல. இதை பார்த்தோன்னே கவர்மெண்ட் ஆபீசர் ஒரே சாக்கு. அந்த ஒரு சாக்கு உனக்கு ஜாப கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கிரியேட் ஆன சாக்குலாம் கிடையாது. அவன் எழுதிருக்கிற லெட்டர்ல அவ்வளவு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. அவன் எழுதிருக்கிற வேர்ட்ஸ் எக்கச்சக்க வேர்டு தப்பாவே எழுதி அனுப்பியிருக்கான். சோ அதை பாக்குறப்ப அந்த ரிச்சஸ்ட் மேன் எல்லாரும் இன்னும் கொஞ்சம் கடுப்பாயிருக்காங்க. ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிற ரிச்சஸ்ட் மேன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெல் எஜுகேட்டடா இருக்காங்களே, அவங்க எல்லாமே நல்லா படிச்சவங்களா இருக்காங்க இல்லையா? சோ அப்படி இருக்கிற ஒருத்தவங்க தான் நம்ம நல்ல கவர்மெண்ட் பொசிஷனே கொடுக்க முடியும். அப்படி இருக்கிறப்போ பேசிக்கான படிப்பறிவே இல்லாத இவனுக்கு போய் நம்ம ஒரு பொசிஷனை கொடுத்தோம் அப்படின்னா அவன் அந்த பொசிஷனே ஸ்பாயில் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை பெருசா கண்டுக்கிறாம அப்படியே தூக்கி தூரமா போட்டுறாங்க. ஆனா டிமோத்தி இது விடுற மாதிரி தெரியல. எனக்கு ஒரு பொசிஷன் நீங்க கொடுக்குற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி உட்கார்ந்து லெட்டர் எழுதி அனுப்பிட்டே இருக்கான். சரியான ஸ்பெல்லிங்ல எழுதுறான். நாளைக்கு ஒரு லெட்டர் எழுதி அனுப்பியிருக்கான். அடுத்த நாட்கள் போக போய் இவங்க என்ன ரிப்ளை பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாள் 5 லெட்டர் எழுதுறது, 10 லெட்டர் எழுதுறது, 20 லெட்டர் எழுதுறதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு டன்னா எழுதி அனுப்ப ஆரம்பிச்சிட்டான். பஞ்சமே இல்ல இல்லையா? காசு தான் நம்ம எலிசபெத்தோட வீட்டுல கொட்டி கொட்டி கிடக்கலையா? சோ அதெல்லாம் பார்த்தா லெட்டர் எழுதி அனுப்ப ஆரம்பிச்சான். இப்படி அனுப்புற இந்த ஒரு லெட்டரே ஒரு ஸ்டேஜுக்கு மேல பார்த்தா கவர்மெண்ட் ஆபீஸ்ல நிறைஞ்சு போற அளவுக்கு வந்துருச்சான். அதை பார்த்து கவர்மெண்ட் ஆபீஸ்ல செம்ம கடுப்பாகி யாராவே இவ்வளவு தொல்லையை கொடுத்துட்டு இருக்கேன், இதுக்கு மேல இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது, இவனுக்கு ஏதாச்சும் ஒரு பொசிஷனை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா டிமோத்திக்கு ஒரு பொசிஷனை கொடுக்குறாங்க. அதுதான் இது வரைக்கும் அந்த சிட்டில யாருக்குமே கொடுக்காத பொசிஷனான இன்ஃபார்மர் ஆஃப் டீர் அப்படின்ற பொசிஷன். இந்த பொசிஷன் வேற எதுவும் கிடையாது, நம்ம ஊர்ல தெரிஞ்சிட்டு இருக்கிற மான்கள் எல்லாம் நோட் பண்ணி அதோட நடவடிக்கைகள் என்ன மாதிரி இருக்கு, அது மக்களுக்கு அச்சுறுத்தலை கிரியேட் பண்ணுதா இல்ல அது வேலையை அதுதான் பாக்குதா அப்படின்றத கண்காணிச்சு கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் அந்த பொசிஷனோட ஒரே வேலை. இந்த ஒரு வேலையை தான் டிமோத்திக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வேலையை யாருக்கும் கொடுத்ததும் கிடையாது, இதுக்கப்புறமும் கவர்மெண்ட் கொடுக்க போறதும் கிடையாது. ஏன்னா அந்த சிட்டில மானே சுத்தமா கிடையவே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப எதுக்குள்ள இந்த வேலையை டிமோத்திக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா டிமோத்தி ஆல்ரெடி படிப்பறிவு இல்லாத ஒருத்தர் இல்லையா, அவரை கலாய்க்கணும்ன்ற ஒரே நோக்கத்தோட தான் இந்த ஒரு பொசிஷன் அவருக்கு கொடுக்குறாங்க. ஆனா எடுத்ததே இவங்க கலாய்க்கணும்ன்ற கொடுத்தாலும் டிமோத்திக்கு இப்போ ஒரு செம்மையான எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. அவருக்கு இப்போ கவர்மெண்ட் பொசிஷன் கிடைச்சிருச்சு இல்லையா? சோ அதனாலே அந்த ஒரு வேலையை செம்மையா செஞ்சு இங்க இருக்கிற ரிச்சஸ்ட் மேன் எல்லாரோட மூஞ்சில சாணி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலை கிடைச்ச உடனே ஒரு நோட்டையும் பேனாவையும் தூக்கிட்டு அந்த சிட்டில ரோடாவும் காடு காடாவும் அலைய ஆரம்பிச்சிட்டாப்லையா. அப்படி அலைஞ்சு எங்கெல்லாம் மாண்டுக்கு என்னெல்லாம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவரா எழுத ஆரம்பிச்சிட்டாப்லையா. இந்த மாதிரி ஒரு நோட்டையும் பேனாவையும் தூக்கிட்டு தரத பார்த்து அங்க இருக்கிற ரிச்சஸ்ட் மேன் ஒரு மாதிரி காமெடியா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்படி சிரிச்சு அவங்க எல்லாருக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரி அடுத்த ஒரே மாசத்துல நம்ம டிமோத்தி ஒரு மிகப்பெரிய புக்கே கொண்டு வந்து கவர்மெண்ட் ஆபீஸ்ல கொடுக்குறாங்க. என்னடா புக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நீங்க தான் எனக்கு ஒரு வேலை கொடுத்தீங்களே இன்ஃபார்மர் ஆஃப் டீர்னு, செஞ்சு இருக்கிற எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணி உங்களுக்கு ஒரு புக்காவே கொடுத்துட்டேன். இதுக்கு மேல இந்த சிட்டில பாக்குறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சோ இந்த வேலை எனக்கு இனிமேல் வேணாம், எனக்கு வேற ஏதாச்சும் வேலையை கொடுங்க. இந்த வேலையை இனிமேல் புதுசா எவ்வளவு தருவாங்க பாத்தீங்கன்னா அவன்கிட்ட கொடுத்துட்டு இந்த புக்கிங் கொடுத்துருங்க. இந்த புக்ல கம்ப்ளீட் டீடைல் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ இதை வச்சு அடுத்த வரவே இந்த வேலையை ஈஸியா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா கிளம்பி போயிடுறாப்ல. அப்படி ஒரு கிளம்பி போன உடனே அந்த புக்கு இவங்க என்னதான் எழுதிருக்கான்னு சொல்லிட்டு திருப்பி பாக்குறாங்க. பார்த்தா உள்ள எழுதிருக்கிற ஒண்ணு உங்களுக்கு விளங்கவே இல்ல. ஏன்னா நம்மளால தான் 3ஆம் நாளா படிக்கிறப்ப ஸ்கூல்ல இருந்து வெளியே வந்துட்டாப்ல இல்லையா? சோ அதனாலேயே எதையுமே உருப்படியாவும் எழுதல, எல்லாமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காவும் இருக்கு. மாணவர் என்ற பேர்ல என்னென்னத்தையோ வரைஞ்சு வச்சிருக்காப்ல. சோ அதுல இருக்கிற எல்லாத்தையும் படிச்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபாரின் லாங்குவேஜ் தெரிஞ்சு யாராச்சும் கூப்பிடணுமோ அப்படின்ற ஸ்டேஜுக்கு அங்க இருக்கிற கவர்மெண்ட் ஆபீஸ் எல்லாம் போயிடுறாங்க. சோ அதனாலே அந்த புக்கெல்லாம் இங்கெல்லாம் வச்சிருந்தா வேலைக்காக சொல்லிட்டு உடனே தூக்கி தூர எரிஞ்சிடுறாங்க. இப்படி இந்த இன்சிடென்ட் எல்லாம் நடந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்துல தான் அமெரிக்காவுக்கும் கிரேட் பிரிட்டனுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வார் கிரியேட் ஆகுது. சோ அதனால இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான சண்டையும் கலவரமும் சச்சரவுகளும் கிரியேட் ஆயிட்டே இருக்கு. அப்படி கிரியேட் ஆயிட்டு இருந்த அந்த ஒரு காலகட்டத்துல தான் அமெரிக்கா பாத்தீங்கன்னா புதுசா ஒரு கரன்சியை லான்ச் பண்றாங்க. அந்த கரன்சியோட பேர் தான் கான்டினென்டல் டாலர். இந்த ஒரு கரன்சி போர் நடக்கிற காலத்துல இவங்க லான்ச் பண்ணதுனாலே அது அந்த அளவுக்கு பெருசா சக்சஸ்ஃபுல்லான கரன்சியா மாறவே இல்ல. சக்சஸ்ஃபுல்லான கரன்சியா மாறலாட்டியும் பரவாயில்ல, நாட்கள் போக போக போர் நடக்க நடக்க அந்த கரன்சியோட வேல்யூ ரொம்ப டவுன் ஆயிட்டே போகுது.
போகுது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல இது கரன்சியே கிடையாது, வெறும் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப லோ வேல்யூக்கு இந்த பணம் போயிருது. இப்படி போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா அந்த கரன்சி அச்சடிக்கிறப்ப எக்கச்சக்கமா எக்ஸஸாவும் அவங்க அச்சடிச்சிடுறாங்க. அப்படி அச்சடிச்சனாலே எக்கச்சக்கமா மக்கள்கிட்ட அந்த கரன்சி புழங்க ஆரம்பிச்சிருது. அப்படி புழங்குற அந்த டைம்ல போர் வேற நடந்துட்டு இருக்குல்ல, அதனால இன்ஃபிளேஷனும் அதிகமானனால இந்த கரன்சியோட வேல்யூ ரொம்ப கம்மியாயிருது. சோ அந்த டைம்ல அமெரிக்கா ஒரே ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் சொல்றாங்க, இந்த கரன்சியோட வேல்யூ கம்மியா இருக்கு அப்படின்றதுக்காக நீங்க இதை தூக்கிலாம் போட்டுறாதீங்க. ஒன்ஸ் இந்த போர்ல அமெரிக்கா ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா இந்த கரன்சிக்கு நாங்க வேல்யூ கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. இப்படி அவங்க அனௌன்ஸ் பண்ணதை மத்தவங்க எப்படி எடுத்தாங்களோ தெரியல. நம்ம டிமோத்தி இது ஒரு பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா கையில எடுக்கிறாப்ல. ஏன்னா இப்ப இது லோ வேல்யூல இருக்கு இல்லையா, சோ லோ வேல்யூல இருக்குன்னா நம்ம இருக்கிற காசை கொடுத்து எக்கச்சக்கமான அந்த கரன்சி நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, சப்போஸ் அமெரிக்கா அந்த போர்ல ஜெயிச்சிருச்சு அப்படின்னா, இந்த கரன்சி அதிகமாச்சு அப்படின்னா நம்ம ரிச் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிமோத்தி கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிறாப்ல. அப்படி யோசிக்கிறோட மட்டும் இல்லாம இந்த கான்டினென்டல் டாலரை எவ்வளவு கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு கலெக்ட் பண்ணி தன்னோட வீட்டுல சேர்த்து வைக்கவும் செய்யறாப்ல. இப்படி ஒரு சேர்த்து வைக்கிறத பாக்குறப்ப அங்க இருக்கிற எல்லா ரிச்சஸ்டுமான அவரை பார்த்து பயங்கரமா சிரிக்கிறாங்க. யாரோட இவன் சரியான முட்டாப்பையலா இருப்பான் போல, இதை போய் சேர்த்து வச்சு என்னடா பண்ண போறான், சப்போஸ் நாளைக்கு அமெரிக்கா ஜெயிச்சாலுமே இதை பெருசா கண்டுக்கிறாம விட்டுட்டாங்க அப்படின்னா இவனுக்கு தான் இது பிக்கஸ்ட் லாஸ் சொல்லிட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. அவங்க சிரிச்சதுக்கு அப்படியே ஆப்படிக்கிற மாதிரி அந்த போர்ல அமெரிக்கா ஜெயிச்ச உடனே அந்த கரன்சியோட வேல்யூ வேற லெவல்ல இன்க்ரீஸ் பண்றாங்க. இன்க்ரீஸ் பண்ணனாலே ஓவர் நைட்ல நம்ம டிமோத்தி பார்த்தா வேற லெவல்ல ரிச்சஸ்ட் மேனாவும் மாறிடுறாப்ல. இது டிமோத்திக்கு செகண்ட் பிக்கஸ்ட் ஜாக் பாட்டாவும் அமையுது. ஏன்னா ஆல்ரெடி ஏழையா இருந்து எலிசபெத் கல்யாணம் முடிச்சு ரிச்சஸ்ட் மேனா மாறினாப்ல. அதுக்கடுத்து இப்ப எக்கச்சக்கமான கரன்சியை சேர்த்து வச்சு அதோட டபுள் மடங்கு ரிச்சஸ்ட் மேனா இப்ப மாறிட்டாப்ல இல்லையா. சோ இதை பார்த்த உடனே அங்க இருந்த எல்லா ரிச்சஸ்ட் மேனுக்குமே ஒரு விதமான ஜெலஸ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருது. ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற வேல்யூ இப்படி பார்த்தா அங்க இருக்கிற ரிச்சஸ்ட் மேன்ல ஒரு பிக்கஸ்ட் ரிச்சஸ்ட் மேனாவே நம்ம டிமோத்தி மாறிடுறாப்ல. இப்படி மாறினதுக்கு அப்புறம் டிமோத்திக்கு மதிப்பு கொடுக்காம நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு சில ரிச்சஸ்ட் மேனும் மதிப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எனக்கு தான் சில ரிச்சஸ்ட் மேன் இவருக்கு மதிப்பு கொடுத்தாலும் இவரோட செயல்பாடுகளை பாக்குறப்ப எக்கச்சக்கமான ரிச்சஸ்ட் மேன் இவனுக்கு எல்லாம் போய் யாரா மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏளனமா சிரிச்சுட்டு தான் போனாங்க. அதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம தலைவர் பார்த்தா ஓவர் நைட்ல வேற லெவல்ல ரிச்சஸ்ட் மேனா மாட்டாப்ல இல்லையா. சோ அதனால அந்த காசை வச்சு என்ன பண்றது ஏது பண்றது நம்ம ஆளுக்கு சுத்தமா தெரியவே இல்லை. அதுக்காகவே டே நைட்டா ரூம்குள்ள உட்காந்து திங்க் பண்ணி கடைசியா ஒரு ஐடியாவை கொண்டு வந்து நம்ம இருக்கிற காசை வச்சு ஒரு பெரிய அரண்மனை கட்டுவோம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாப்ல. அப்படி பண்றதோட மட்டும் இல்லாம ஒரு பெரிய அரண்மனையும் கட்டுறாப்ல. அப்படி அரண்மனையை கட்டுறதோட நிப்பாட்டிட்டா நம்மள பெருசாலாம் பேச மாட்டாங்க. இதுல ஏதாச்சும் வித்தியாசமா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அந்த அரண்மனைக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 40 மரத்தால செய்யப்பட்ட சிற்பங்களை வைக்கிறாப்ல. அந்த 40 மரத்தால செய்யப்பட்ட சிற்பங்கள் வேற எதுவும் கிடையாது, அமெரிக்காவோட வரலாற்றுல இடம் பிடிச்ச முக்கியமான நபர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட சிற்பங்களை தான் அவரோட அரண்மனைக்கு முன்னாடி மரத்தாலேயே செஞ்சு வைக்கிறாரு. அந்த 40 பேர்ல ஒன் ஆஃப் த மேனா இருக்குது நம்ம டிமோத்தி. அந்த ஏரியால இருந்த எல்லா பணக்காரங்களுக்குமே செம்ம கடுப்பாயிருது. என்னடா இதுல இருக்கிற மற்ற சிற்பங்கள் கூட அவங்க ஏதோ அமெரிக்காவுக்கு செஞ்சுட்டு இடம் பிடிச்சவங்க, ஆனா அந்த லிஸ்ட் நானும் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் தலையை அவர் இடையில வச்சிருக்கான். இவன் அவ்வளவு பெரிய அப்பா டக்கறான், இவன்ட்ட காசு அளவுக்கு அதிகமா இருக்கனால இவன் எவ்வளவு தூரம் ஓவர் ஆடுறான். இவன் நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி இவன் இருக்கிற காசை ஃபுல்லா கீழே இறக்கி விட்டணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா பணக்காரங்களுமே ஒன்னா சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க. அப்படி திட்டத்தை போட்டு டிமோத்திய அந்த வலைக்குள்ள உழுகவும் வைக்கிறாங்க. அதுதான் இவன்ட்ட அறிவும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, சும்மா ஃப்ளூக்ல தான் பணக்காரனா வாழ்ந்துட்டு இருக்கான். சோ இவன்ட்ட ஏதாவது முட்டாள்தனமா ஐடியா கொடுத்து அதுல காசை இன்வெஸ்ட் பண்ண சொல்லி அவனை லாஸ் பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா இவன் கண்டிப்பா கீழே போயிருவான். அப்படி கீழே போனதுக்கு அப்புறம் இவனுடைய ஆட்டம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு டிமோத்திட்ட போய் ஒரு ஐடியாவை சொல்றாங்க. அதுதான் ஏன் நீ எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடாது, நம்ம ஊர்ல தான் வார்மிங் பேண்ட்ஸ் செம்ம ஃபேமஸா இருக்கு இல்லையா. இந்த வார்மிங் பேண்ட்ஸ்ன்றது வேற எதுவும் கிடையாது, அந்த காலகட்டத்துல கரண்டி மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். இந்த கரண்டில பாத்தீங்கன்னா கங்குலாம் போட்டு பெல்ட் வச்சிருவாங்க. அப்படி வச்சுட்டாங்க அப்படின்னா குளிர் பிரதேசத்துல நைட்டு தூங்குறப்ப கதகதப்பா இருக்கும் இல்லையா, அதுக்கு தான் இந்த வார்மிங் பேண்ட்ஸ் ரொம்ப யூஸ் ஆகும். இந்த வார்மிங் பேண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மசூசூட்ல ரொம்ப ஃபேமஸா எக்கச்சக்கமான இடத்துல மேனுஃபேக்சரும் பண்ணுவாங்க. அது குளிர்காலத்துல அவங்களுக்கு யூஸ் ஆகும் செய்யும். அப்படி இருக்கிறப்ப இது ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். இதை ஏற்றுமதி செஞ்சா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லாவும் ஆகும். ஆனா இதை எங்க ஏற்றுமதி செய்யணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதை குளிர் பிரதேசத்துக்கு ஏற்றுமதி செஞ்சா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஆனா அதே இது கரீபியன் தீவுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சா சக்சஸ் ஆகுமா என்ன? ஏன்னா கரீபியன் தீவுகளே பாத்தீங்கன்னா கதகதன்னு கொதிச்சுட்டு இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அங்க போயிட்டு வார்மிங் பேன்லாம் வித்தா சக்சஸ்ஃபுல் ஆகுமா என்ன? கண்டிப்பா ஆகாதுல. அந்த ஒரு ஐடியாவை தான் இப்ப ரிச்சஸ்ட் மேன் எல்லாரும் சேர்ந்து டிமோத்திட்ட சொல்றாங்க. அதாவது வார்மிங் பேன்ஸை நீ ஏற்றுமதி செஞ்சு கரீபியன் தீவுகளுக்கு அனுப்பும், அங்க போய் வித்தனா நீ பயங்கர பணக்காரன் ஆயிடலாம். அது நீ இப்ப இருக்கிறத விட 10 மடங்கு லக்ஸுரி லைஃப் உனக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே டிமோத்தி யோசிச்சாப்லான்னு கேட்டா அதுதான் கிடையாது, பணக்காரங்களே வந்து ஐடியா கொடுக்குறாங்க. அப்ப நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. பேங்க்ல இருக்க பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் வார்மிங் பேன்ஸை வாங்கி கப்பல்ல அடிக்கி கரீபியன் தீவுக்கு அனுப்பிடுறாப்ல. அப்படி அனுப்புறப்ப இந்த ஐடியா கொடுத்த பணக்காரங்க எல்லாம் விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இதனாலதான் இவன் அடிமட்ட முட்டாள்னே சொல்றோம். நம்ம சொன்ன ஐடியாவை கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே சரியாம பாரு, இந்த ஏற்றுமதியோட என்னுடைய சோழி முடிஞ்சுடா அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அங்க நடந்தது வேற ஒண்ணா இருக்கு. கரீபியன் தீவுக்கு போன இந்த வார்மிங் பேனை பார்த்த அந்த மக்களும் காசு அளவுக்கு அதிகமா கொடுத்து அந்த வார்மிங் பேன்ஸை
வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனாலே டிமோத்தி பாத்தீங்கன்னா போட்ட காசோட பன்மடங்கு லாபம் சம்பாதிச்சிட்டாங்க. பணக்காரங்களால ஒண்ணுமே புரியல, இதேண்டா கரிபியன் தீவு மக்கள் அடிச்சு புடிச்சு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு பாக்குறாங்க. அப்படி விசாரிச்சு பாக்குறப்பதான் அவங்களுக்கே தெரியுது அவங்க இந்த கரண்டியை வாங்கி பெட்டுக்கல்ல வச்சு தூங்குறதுக்காக வாங்கவே இல்ல. அதற்கு மாற அந்த டைம்ல கரிபியன் தீவு மக்கள் கருப்பட்டியை காய்ச்சறதுக்கு பெரிய கரண்டி இல்லாம அவதிப்பட்டு இருந்திருக்காங்க. இந்த கரண்டியை பார்த்தோன்னே ஆத்தாடி கருப்பட்டி காய்ச்சறதுக்கு போட்டி போட்டுட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களா. ஒரு பிளான போட்டு அங்க ஒண்ணு பேக் ஃபயர் ஆயிருது. ஆனா என்னதான் இது இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆனாலும் டிமோத்தி பாத்தீங்கன்னா இப்ப வேற லெவல்ல சந்தோஷத்துல இருக்காப்பா. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா இவர் அந்த சிட்டிலேயே மிகப்பெரிய பணக்காரன் ஆயிட்டு இருக்காரு இல்லையா. அதனாலே நம்மால் பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா தோரணையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாப்ல. இதை பாக்குறப்ப பணக்காரங்களுக்கு இன்னும் பொசு பொசுன்னு ஆகுது. சோ அதனால எப்படியாச்சும் இவனை கண்டிப்பா கீழே விழ வச்சு ஆகுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு பெரிய ஐடியாவை கொடுக்குறாங்க. அதுதான் ஏன் இந்த தடவை இங்கிலாந்துல இருக்க நியூ கேசலுக்கு கப்பல் நிறைய நிலக்கரியை ஏற்றி அனுப்பக்கூடாது அப்படின்னு கேட்கிறாங்க. இதை கேட்டோன்னே டிமோத்தினால அங்க நிலக்கரிக்கு டிமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாப்ல. அதுக்கு பணக்காரங்க ஐயோ அவங்க நிலக்கரிக்கு எக்கச்சக்கமான டிமாண்ட் பாம், நீ அனுப்புறேன்னா உடனே வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே டிமோத்தினால ஆமா நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும், போன தடவை கரண்டி அனுப்ப சொன்னீங்க அதை பத்தி எக்கச்சக்கம் சம்பாதிச்சிட்டேன். சோ இந்த தடவை நீங்க சொன்ன மாதிரி நிலக்கரி அனுப்பிடுன்னு சொல்லிட்டு கரண்டியில சம்பாதிச்ச எல்லா காசையும் கொட்டி நிலக்கரியை கப்பல்ல ஏத்தி இங்கிலாந்துக்கு அனுப்புறாப்ல. ஆனா அப்படி அனுப்புற டிமோத்திக்கு தெரியாது நியூ கேசல் எப்படிப்பட்ட பிளேஸ்னு. எஸ் அந்த பிளேஸ பத்தி நல்லா தெரிஞ்சுட்டு தான் பணக்காரங்க இந்த பிளானே போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த டைம்ல இந்த நியூ கேசல் தான் இந்த உலகத்தோட நிலக்கரி சுரங்கத்தோட கேபிட்டலாவே இருக்கு. அப்படிப்பட்ட அந்த இடத்துக்கு யாராவது வாங்குவாங்களா என்ன? ஏன்னா அங்கேயே நிலக்கரி பாத்தீங்கன்னா குவியல் குவியலா இருக்கும் இல்லையா. அப்படி இருக்கிறப்ப இது கண்டிப்பா ஃபெயிலியரா தான் மாறும். இந்த தடவை அதல பாதாளத்துக்கே போயிருவான் அப்படின்னு தான் பணக்காரங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நினைப்புல மண்ணள்ளி போடுற மாதிரி தான் அங்க ஒரு விஷயம் நடக்குது. எஸ் டிமோத்தி நிலக்கரியை ஏற்றி அனுப்பின கப்பல் நியூ கேசல் அடைகிற அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நியூ கேசல் நிலக்கரி சுரங்கத்துல வேலை பார்த்த எல்லாரும் ஸ்ட்ரைக்ல ஈடுபட்டு இருக்காங்க. அந்த ஸ்ட்ரைக்னாலே பாத்தீங்கன்னா நிலக்கரி சுரங்கத்துல இருந்து நிலக்கரி வெளியில வரவே இல்ல. அதனாலே நியூ கேசல்ல பாத்தீங்கன்னா நிலக்கரிக்கு எக்கச்சக்கமான டிமாண்ட் கிரியேட் ஆயிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல நம்ம தலைவர் நிலக்கரி அனுப்பி வச்சிருக்காப்ல இல்லையா. அதனாலே அந்த கப்பல்ல இருக்க நிலக்கரி போட்டு அதிக காசை கொடுத்து அள்ளிட்டு போயிட்டாங்களா. இதை கேட்டோன்னே நம்ம டிமோத்திக்குனாலும் கையும் ஓடல காலும் ஓடல இம்சையரசன் 23ஆம் குலகேசி மாதிரி மேல இங்கே குதிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. ஏன்னா இந்த தடவை வந்த லாபம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பன்மடங்கா வந்திருக்கு. சோ அதனாலே அந்த சிட்டில இருந்த பணக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு விருந்து வச்சிட்டாப்ல. அந்த விருந்துக்கு வந்த பணக்காரங்களும் ஆத்தாடி இவனுக்கு மொச்ச உச்சத்துல இருக்கான், ஆனா என்னதான் உச்சத்துல இருந்தாலும் இவனை எப்படியாச்சும் நம்ம ஃபால் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு விருந்த சாப்பிட்டுக்கிட்டு இன்னொரு ஐடியாவும் போட. அதுதான் இவனை ஏற்றுமதி செய்யணும்னா இவனுக்கு ஏதாச்சும் ஒரு மிராக்கல் நடந்து அது வேற லெவல்ல வச்சு இவனுக்கு ப்ராஃபிட்ட கொடுக்குது. சோ இந்த தடவை இவனை ஏற்றுமதிலாம் செய்யப்படக்கூடாது, அதற்கு மாற வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடியாவை கொடுப்போம். அப்படி அடைச்சு வச்சனா காசை கரியாக்கி தான் உட்கார்ந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள செம்மையா டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. அதுதான் பேசாம இந்த ஐடியாவை நீ ட்ரை பண்ணி பாரு, இந்த ஐடியாவை மட்டும் நீ ட்ரை பண்ண அப்படின்னா இது வரைக்கும் நீ எடுத்த ப்ராஃபிட்டை கூட வேற லெவல்ல எடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. அதுதான் நம்ம நாட்டுல திமிங்கலத்தோட எலும்புக்கு அதாவது வேல்ஸ் எலும்புக்கு எக்கச்சக்கமான டிமாண்ட் இருக்கு. சோ அதை நீ கலெக்ட் பண்ணி உன் வீட்டுக்குள்ள வச்சுக்க. அப்படி வச்சுட்டு அப்படின்னா அந்த டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிற டைம்ல அதை நீ வித்த அப்படின்னா நீ வேற லெவல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க. அந்த ஐடியா கொடுத்த உடனே நம்ம டிமோத்தியை பத்தி நம்ம எல்லாரும் நல்லா தெரியும் இல்லையா. அவர் அந்த அளவுக்கு பெருசா யோசிக்கவும் மாட்டாப்ல, இதோட கான்சிக்வன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணவும் மாட்டாப்ல. பணக்காரங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அப்படின்னா அது கரெக்டா தான் இருக்கும். அவங்க வாக்கு வேத வாக்கு இது வரைக்கும் சொன்ன எல்லாமே எனக்கு எக்கச்சக்கமான ப்ராஃபிட்டை கொடுத்துச்சு, இதுவும் எனக்கு கண்டிப்பா ப்ராஃபிட் தான் கொடுக்கும், உங்களை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விருந்த சாப்பிட்டு கிளம்புன அடுத்த நிமிஷமே அவர் சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் கொட்டி அமெரிக்கால எங்கெங்கெல்லாம் வேல்ஸோட எலும்பு கிடைக்குமோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்லி தன்னோட வீட்டோட பேஸ்மெண்ட் கடையில சேர்த்து வைக்கிறாப்ல. ஆனா அப்படி சேர்த்து வைக்கிற அவருக்கு அந்த டைம்ல தெரியாது இவர் சேர்த்து வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அந்த வேல்ஸோட எலும்புக்கு எக்கச்சக்கமான டிமாண்ட் இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு டிமாண்ட் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி இப்ப ரொம்ப டவுனுக்கு வந்துருச்சு. அந்த டைம்ல தான் டிமோத்தியை ஃபால் பண்ண வைக்கிறதுக்காக இந்த ஐடியாவை பணக்காரங்க கொடுத்திருக்காங்க. ஆனா அது தெரியாம நம்ம டிமோத்தி இருக்கிற காசு எல்லாத்தையும் கொட்டி எக்கச்சக்கமான வேல்ஸோட எலும்பை கலெக்ட் பண்ணிட்டு வந்து தன்னோட பேஸ்மெண்ட்ல சேர்த்து வைக்கிறாரு. அப்படி சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கே தெரிய வருது நம்ம நாட்டுல வேல்ஸோட எலும்புக்கு டிமாண்ட் இப்ப சுத்தமா கிடையவே கிடையாது அப்படின்றது. இருந்தாலும் பரவாயில்ல, பணக்காரங்க ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அது கரெக்டா தான் இருக்கும், நம்ம பொறுமையா வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காப்ல. அப்படி வெயிட் பண்ணதோட பலனா மறுபடியும் ஒரு மிராக்கல் நடக்குது. அமெரிக்கால இந்த வேல்ஸோட எலும்புக்கு டிமாண்ட் இல்ல அப்படின்னாலும் பிரான்ஸ் நாடு இருக்கு பாத்தீங்களா, அந்த பிரான்ஸ் நாட்டுல திடீர்னு ஒரு ட்ரெண்ட் கிரியேட் ஆகுது. அது வேற எதுவும் கிடையாது, அங்க இருக்கிற ஆண்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இந்த வேல்ஸோட எலும்பு பதித்து ஆடைகளை போடுறத ஒரு ஃபேஷனாவே மாத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மாத்த ஆரம்பிச்சதுக்கு வேல்ஸோட எலும்பு எங்கடா கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கிற அந்த டைம்ல தான் நம்ம டிமோத்தியோட பேஸ்மெண்ட்ல எக்கச்சக்கமான எலும்பு சேர்த்து வச்சிருக்காப்ல இல்லையா. இப்படி ஒரு சேர்த்து வச்சிருக்கிற இந்த ஒரு டீடைல் எப்படியோ லீக் ஆகி பிரான்ஸ் நாட்டுக்கு போயிருது. அப்படி போனதுக்கு அப்புறம் இதுக்கு டிமாண்ட் எக்கச்சக்கமா கிரியேட் ஆகுது. அப்படி கிரியேட் ஆன
உடனே நம்ம டிமோத்தி அங்க இருக்கிற பணக்காரங்க எதிர்பார்க்கறத விட அளவுக்கு அதிகமான விலைக்கு அந்த வேல்ஸோட எலும்பை வித்து வேற லெவல்ல ப்ராஃபிட்ட பாத்துறாப்ல. சோ இந்த ஒரு விஷயமும் இவர் எப்படியாச்சும் டவுன்ஃபால் பண்ண நீங்க பேசாம இருக்கீங்க, அதுவே அவனே பேக் ஃபயரா தான் வந்து முடியவே செய்யுது. சோ இதெல்லாம் பாக்குறப்ப அங்க இருந்த எல்லா பணக்காரங்களுக்குமே ரசிச்சலாகி வந்துருது. ஆத்தாடி இவனுக்கு அதிர்ஷ்டம் உச்சத்துல இருக்கு, இவனுக்கு ஏதோ ஒரு விதத்துல லக்கு ஒர்க் அவுட் ஆயிட்டே இருக்கு. இதுக்கு மேலே நம்ம இவனுக்கு ஐடியாவே கொடுக்க வேணாம், நம்ம ஐடியா கொடுத்து தான் இவனை நம்ம வேற லெவல்ல பணக்காரனா அவனே யோசிக்க தலை வச்சு படுக்க கூடாது. இவன் தான் சரியான முட்டாளாச்சரியா, இவனுக்கு நம்ம ஐடியா கொடுக்காம அப்படியே விட்டா கூட இவனே சொத்தளிச்சு கீழே விழுந்துருவான். இதுக்கப்புறமாச்சும் நம்ம வாயை மூடிட்டு போயிருவோம் சொல்லிட்டு அதுக்கு அடுத்து பணக்காரங்க டிமோத்தி வீட்டு பக்கமும் வரலையா, டிமோத்திக்கு ஐடியாவும் கொடுக்கவே இல்லையா. இதை பாக்குறப்ப டிமோத்திக்குனால என்னடா இது வரைக்கும் நல்ல ஐடியா கொடுத்து நம்மள பணக்காரன் ஆகிட்டு இருந்தாங்க, இப்ப ஐடியாவும் கொடுக்க மாட்டேன்றாங்க. சரி விடு, நம்மளுக்கு தான் இப்ப எக்கச்சக்கமான ஐடியா கிடைச்சிருச்சு இல்லையா. சோ இனிமேல் நம்மளே ஒரு ஓன ஐடியாவை அப்படின்னு சொல்லிட்டு டிமோத்தி அவரோட மூளையை வச்சு என்ன யோசிக்க முடியுமோ அதை யோசிச்சு ஒரு ஐடியாவை கிரியேட் பண்றாப்ல. அதுதான் அந்த டைம்ல அமெரிக்கால பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பூனைகள் நோய்வாய்ப்பட்டு இருந்திருக்கு. அந்த நோய்வாய்ப்பட்ட பூனைகளால நோய் பரவுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூனைகளை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் கவர்மெண்ட் முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்ற அந்த டைம்ல நம்ம டிமோத்தி எதுக்கு இதை போய் கொல்றாங்க, பேசாம இந்த கொல்ற எல்லா பூனையும் நம்ம விலைக்கு வாங்கிட்டு இதை கரிபியன் தீவுக்கு அனுப்பணும் அப்படின்னா அங்க இது விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அப்படி வித்தோம் அப்படின்னா நம்ம லாபம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரா ஒரு மனக்காரத்துக்கு அனுப்புனா அதை வாங்குவாங்கன்ற மூட நம்பிக்கையில தலைவர் ஜாலியா கொல்றதுக்கு வச்சிருந்த எல்லா பூனையும் மொத்தமா தூக்கிட்டு வந்துடுறாப்ல. அப்படி தூக்கிட்டு வரதோட மட்டும் இல்லாம முன்பின் அனுபவமே இல்லாம அங்க பூனை அனுப்புனா வாங்குவாங்களான்னு கூட தெரியாம யோசிக்காம அந்த எல்லா பூனையும் கப்பல்ல ஏத்தி கரிபியன் தீவுக்கும் அனுப்பி விடுறாப்ல. அப்படி இவர் அனுப்பி விடுற இந்த ஒரு விஷயத்தை பார்த்த அந்த பணக்காரங்க எல்லாருமே நல்ல வேலை நம்ம இந்த ஐடியா கொடுக்கல, ஐடியா கொடுக்காதனால இவனே ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனத்தை பண்றியான், இந்த ஒரு முட்டாள்தனம் இவனுக்கு கண்டிப்பா லாஸை தான் கிரியேட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா இந்த ஒரு முட்டாள்தனமான வேலையும் டிமோத்திக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸ். கரிபியன் தீவு அடைஞ்ச அந்த பூனைகளை பார்த்தோம்னா அங்க இருக்கிற கரிபியன் தீவு மக்கள் எல்லாருமே உச்சக்கட்ட எக்ஸைட்மெண்ட்டுக்கு போயிட்டு யோசிக்காம அந்த பூனை எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தவங்க அவங்க வீட்டுக்கு வாங்கி வச்சுக்கிட்டாங்களாம். இப்படி வாங்கினதுனாலே போட்ட காசோட பன்மடங்கு கிடைச்சது. இதை பாக்குறப்ப அந்த பணக்காரங்களாலும் ஒண்ணுமே புரியல, எதுக்குடா இதை போய் அந்த கரிபியன் தீவு மக்கள் வாங்கினாங்க, சாக போற பூனை வாங்கி என்னடா பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு பாக்குறப்பதான் அவங்களுக்கும் தெரியுது இந்த பூனை கரிபியன் தீவு அடைஞ்ச அந்த காலகட்டத்துல அந்த கரிபியன் தீவுல எக்கச்சக்கமான எலிகள் தொல்லை இருந்திருக்கு. கொஞ்சம் நோயும் பரவிட்டு இருந்திருக்கு. அதே நேரத்துல வீட்டுல இருக்கிற எந்த பொருளையுமே அந்த எலிங்க பார்த்தா உருப்படியா வைக்க விட மாட்டேன் இருந்திருக்கு. அந்த டைம்ல இந்த எலியை எப்படிரா போட்டு தள்ளணும்னு யோசிச்சுட்டு இருந்த அந்த டைம்ல இந்த பூனை வந்தனால அங்க இருக்கிற எல்லா மக்களுமே வீட்டுல பூனை வாங்கி ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்படி வாங்கி வச்சது அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ரேட்டாவும் மாறி இருக்கு. அங்க இருந்த எலிகளோட எண்ணிக்கையும் கம்மியா இருக்கு. அந்த பூனைட்டு இருந்த வியாதியும் பார்த்தீங்கன்னா நாட்கள் போக போக ஓரளவு சரியாகவும் ஆரம்பிச்சிருக்கு. இதனாலதான் கரிபியன் தீவு மக்கள் யோசிக்காம அந்த பூனையை வாங்கி வளர்க்கவே செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்க நடக்குது, அதனால நம்ம இங்க பூனை அனுப்பணும்னா அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அப்படின்லாம் யோசிச்சுலாம் டிமோத்தி அனுப்பவே இல்லை. ஏதோ ஒரு மைண்ட் செட்ல சும்மா அனுப்புவோம்னு சொல்லிட்டு நம்மளால அனுப்பி விட்டாப்ல. ஆனா அது வேற லெவல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துருச்சு இல்லையா. சோ அதனாலே இந்த ஒரு ப்ராஃபிட்டையும் வேற லெவல்ல எக்ஸைட்மெண்ட் ஆகி அந்த ஒரு ப்ராஃபிட்டையும் வேற லெவல்ல கொண்டாடுறாப்ல. ஆனா எடுத்துதான் இப்படி முட்டாள்தனமான சில வேலைகளை செஞ்சு அதுல வேற லெவல் ப்ராஃபிட் எடுத்தாலும் நம்ம இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த உலகம் நம்மளை எப்படி பார்க்கும், நம்மளை நினைச்சு உண்மையிலேயே இவங்க ஃபீல் பண்ணுவாங்களா இல்ல நம்ம இறந்து போயிட்டோம்னு சொல்லிட்டு உண்மையிலேயே சந்தோஷப்படுவாங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ன்றதுல டிமோத்திக்கு திடீர்னு ஒரு ஆர்வம் கிரியேட் ஆகுது. அது கிரியேட் ஆன உடனே நம்மளால என்ன பண்றாப்லனா பேசாம நம்ம இறந்து போன மாதிரி ஃபேக் டெத்தை கிரியேட் பண்ணுவோம். அப்படி ஃபேக் டெத்தை நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு மனசு நம்ம எப்படி இருக்கும்ன்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர மாதிரியே இருக்கிற ஒருத்தனை கூட்டு வந்து இறந்து போன மாதிரி படுக்க வச்சிராப்ல. அப்படி படுக்க வச்சோடனே டிமோத்தி செத்து போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லா அனௌன்ஸ் பண்ண சொல்றாப்ல. அப்படி அனௌன்ஸ் பண்ண உடனே அந்த ஊர்ல இருந்து எல்லா பணக்காரங்களும் உச்சக்கட்ட எக்ஸைட்மெண்ட்ல ஆத்தாடி டிமோத்தி செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வேமா குமிஞ்சு வந்திருக்கானுங்க. அப்படி குமிஞ்சு வந்த எல்லாருமே டிமோத்தி தூரமா ஒரு சீக்ரெட் ரூம்ல உட்காந்துட்டு யார் யாரெல்லாம் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பேசலாம் பாக்குறாப்ல. அப்படி பாக்குறப்ப எல்லா பணக்காரங்களும் செம்ம எக்ஸைட்மெண்ட்ல இருந்திருக்காங்க. இதை பாக்குறப்ப டிமோத்தினாலும் உச்சக்கட்ட கோபம். சரி அவங்க கூட பரவாயில்ல, பணக்காரங்க நான் பணக்காரனா இருந்து அவங்க பிடிக்கல அப்படின்றதுக்காக இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு டிமோத்தி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாப்ல. ஆனா இவங்க எல்லாம் தாண்டி டிமோத்தியோட ஒய்ஃபான எலிசபெத் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கூட டிமோத்தி இருந்ததுக்காக வருத்தமே படலையா. அவங்க பேசுற சின்ன ஸ்மைல் இருக்கிறத டிமோத்தி நோட் பண்ணிராப்ல. இதை நோட் பண்ணதான் டிமோத்திக்கு உச்சக்கட்ட கோபம் வந்துருது. அடி பாவி, என் ஒய்ஃபா இருந்துட்டு நான் செத்ததை நீ கொண்டாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சீக்ரெட் ரூம்ல இருந்து பெரும் கொடுத்துட்டு வெளியே வந்து அந்த ஃபியூனரல் நடக்கிற அந்த இடத்துலயே வச்சு இன்னும் சாட நான் செத்தா நீங்க எப்படி இருப்பீங்கன்றத பண்ணி உடனே இங்க கிளம்பிருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க இருந்து அடிச்சு பத்தி விட்டு அவரோட ஒய்ஃபை பெரம்ப வச்சு அடி அடின்னு அடிச்சாப்லையா. அப்படி அடிக்கிறோட மட்டும் இல்லாம அவரோட அரண்மனையில இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு இனிமேல் என் ஒய்ஃப் இங்க உயிரோடய கிடையாது, செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா அனௌன்ஸும் பண்றாப்ல. அப்படி அனௌன்ஸ் பண்ற அவங்க கண்ணுக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா எலிசபெத் உயிரோடய நிக்கிறாங்க. சோ அந்த டைம் அங்க வேலை பார்க்குற எல்லாருமே கொஞ்சம் வியர்டா டிமோத்தியை பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப நம்ம டிமோத்தி அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து செத்து போன என் ஒய்ஃப் உயிரோட பக்கத்துல நிக்கிறான்னு பாக்குறீங்களா, இவ செத்து போய் ரொம்ப நேரம் ஆச்சு, என் பக்கத்துல நிக்கிறது என் ஒய்ஃப் கிடையாது, அவளோட ஆவிடா, இவ பேயா நின்று இருக்கா. சோ இனிமேல் நீங்க இவளை பாத்தீங்கன்னா கண்டுக்காம போயிருங்க, இல்லாட்டா வந்து கொண்டு விடுவா அப்படின்னு சொல்லிட்டு காமெடியா பேசிட்டு இருந்திருக்காப்ல. சோ இவர் பேசுறதெல்லாம் பாக்குறப்ப அங்க இருக்கிற எல்லாருக்கும் சிரிப்பு தான் வருது. இருந்தாலும் இவர் பணக்காரர் இல்லையா, அது இல்லாம
எல்லாமே ஒரு எஜமான் வேற இல்லையா? சோ அந்த டைம்ல இவர் சொல்றதை கேட்காம இருந்தா நல்லா இருக்குமா என்ன? சோ அதனாலயே இவர் சொல்றதை கேட்டுட்டு அந்த அரண்மனையில் இருக்கிற எல்லாருமே எலிசபெத் சாகுற வரைக்கும் அவங்கள ஒரு பேயா மட்டும்தான் பார்த்துட்டு அவங்க கிட்ட பேசாம அங்கிட்டு நடந்துட்டு போயிட்டே இருந்தாங்க. சரி, இதோட நம்ம டிமோத்தி அவரோட முட்டாள்தனத்தை நிப்பாட்டினாப்லையா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. இதுக்கடுத்து ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணாப்ல. அதுதான் நம்ம இருக்கிற வரைக்கும் ரிச்சஸ்ட் மேனா இங்க வாழ்ந்தா நம்மளுக்குன்னு ஒரு பேரை கிரியேட் பண்ணோம். ஆனா செத்து போனதுக்கு அப்புறம் நம்மளோட பேர் இந்த உலகம் சொல்ற மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு நம்ம பண்ணணுமே. அப்படி பண்ணாதான் நம்ம பேர் வரலாற்றுல நிக்கும், இல்லாட்டா நிக்காது. பேசாம ஒரு புக் எழுதுனா என்ன, அந்த புக் எழுதி வெளியிட்டோம்னா அந்த புக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இந்த உலகத்துல நிக்கும். அப்படி நின்றுச்சு அப்படின்னா அதை எழுதுனது யாருன்னு பாக்குறப்ப நம்ம பேர் இருக்கும். சோ நம்ம ஒரு ரைட்டரா நின்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் ஒரு புக் எழுதுறாப்ல. அந்த புக் வேற எதுவும் கிடையாது, இவரோட ஆட்டோ பயோகிராபியா தான் புக்காவே எழுதுறாப்ல. அப்படி எழுதுன அந்த புக்கை பப்ளிஷும் பண்றாப்ல. அப்படி பப்ளிஷ் பண்ண உடனே ஒரு எதிர்பார்த்ததை விட இந்த புக் வேற வித்து தீக்குது. காலம் உடனே ஆத்தாடி நம்ம உண்மையிலேயே பயங்கரமான ரைட்டர் தான் போலடா, நம்ம புக்ல எவ்வளவு தூரம் போட்டி போட்டு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆறாப்ல. ஆனா அப்படி எக்ஸைட்மெண்ட் ஆற அவருக்கு தெரியாது இவர் புக்கை போட்டி போட்டு வாங்கினது இவரோட ஆட்டோபயோகிராபியா படிக்கிறதுக்காக எல்லாம் கிடையாது. அதுல அவர் எழுதிருக்கிற எழுத்துக்களை வாங்கி படிச்சு சிரிக்கிறதுக்காக தான். ஏன்னா அவர் எழுதிருக்கிற அந்த புக்ல ஒவ்வொரு பேஜ்லயுமே பாத்தீங்கன்னா அவ்வளவு கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்குமா. எந்த சென்டென்ஸுமே உருப்படியா எழுதிருக்கவும் மாட்டாப்லையா. அதுல இருக்கிற வேர்ட்ஸும் பாத்தீங்கன்னா தெளிவாகவும் இருக்காதான், எல்லாமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல வேற இருக்குமா. அது மட்டும் கிடையாது, அந்த புக்ல ஒரு இடத்துல கூட பஞ்சுவேஷன் மார்க்கே அவர் யூஸ் பண்ணலையா. அதாவது கமா, ஃபுல் ஸ்டாப், செமிகோலன், கோலன் சொல்லிட்டு நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா. அந்த மாதிரி ஒரு பஞ்சுவேஷன் மார்க் கூட அவர் யூஸ் பண்ணவே இல்லையா. சோ அதனால இது செம்ம காமெடியான புக்கா இருக்கடா பண்ணாங்கடான்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் வாங்கி படிக்கிறாங்க. அப்படி படிக்கிறோட மட்டும் இல்லாம சில பேர் என்னைய பஞ்சுவேஷன் மார்க் கூட இல்லாம ஒரு புக் எழுதி விட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரை நேராவே பார்த்து கிண்டல் பண்ணிட்டு போயிறாங்க. இந்த கிண்டலை பார்த்தோன்னே நம்ம டிமோத்தினால உச்சக்கட்ட கோபம் கிரியேட் ஆயிருது. ஏன்டா ஏன்டே வந்து பஞ்சுவேஷன் மார்க் இல்லைன்னு சொல்லிட்டு கிண்டலா பண்றீங்க, நான் உங்களுக்கு செகண்ட் எடிஷன் எழுதி விடுறேன்டா. செகண்ட் எடிஷனாவும் ஒரு புக் எழுதி வெளியிடுறாப்ல. அப்படி வெளியிட்டு அந்த ஒரு புக்கை பார்த்தோன்னே எல்லாரும் உச்சக்கட்ட சாக்குக்கே போயிடுறாங்க. ஏன்னா எந்த ஒரு புக்லயும் ரிவைஸ்ட் எடிஷன் இல்லைன்னா செகண்ட் எடிஷன் விட்டாங்கன்னா அதில் எக்கச்சக்க சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க, அப்கிரேடேஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி நம்ம தலைவர் அந்த புக்ல ஏதாவது பண்ணியிருந்தாரா அப்படின்னு கேட்டால் அது சுத்தமாக கிடையாது. அதற்கு மாற ஒரே ஒரு பேஜை மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காப்ல. அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா 13 லைன் இருக்கு. அந்த 13 லைனும் பார்த்தீங்கன்னா பங்க்சுவேஷன் மார்க்ஸாக தான் இருக்கான். பங்க்சுவேஷன் மார்க்காக எழுதிட்டு கடைசியில் ஒரு லைனில் ஒரு சென்டென்ஸ் எழுதிருக்காப்ல. ஏன்னா டே புக்ல பங்க்சுவேஷன் மார்க்கா இல்லைன்னு சொன்னீங்க, இந்த பேஜ் ஃபுல்லாக பங்க்சுவேஷன் மார்க்காக தான் எழுதிருக்கேன். உங்களுக்கு புக்ல எந்தெந்த இடத்துல எந்தெந்த பங்க்சுவேஷன் மார்க் வேணுமோ அதை தூக்கி போட்டு நீங்களே படிச்சுக்கோங்கடா அப்படின்னு எழுதிருக்காப்ல. அந்த புக் காசு கொடுத்து வாங்குறாங்க எல்லாரும். தடி அல்டிமேட்டான புத்திசாலியா இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு போயிட்டே இருந்தாங்களா. ஆனா எனக்கு தான் இந்த புக்ல எக்கச்சக்கமான ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கிராமட்டிக்கல் மிஸ்டேக், சில சென்டென்ஸ்லாம் புரியாத மாதிரி இருந்தாலும் அன்னைக்கு அவர் எழுதின அந்த ஒரு புக்னால தான் இப்படி ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வாழ்ந்தான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளால ரீகால் பண்ணி ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கவும் முடிஞ்சு, அதே நேரத்துல தன்னோட முட்டாள்தனத்தை வச்சு ஒருத்தரால இந்த உலகத்துல மிகப்பெரிய ரிச்சஸ்ட் மேனாவும் வாழ முடியும்ன்றதையும் நம்மளால வரலாற்றுல இருந்து தெரிஞ்சுக்கவும் முடிஞ்சு. இப்படி வாழ்ந்து நம்ம டிமோத்தி டெக்ஸ்டர் கடைசி 1806 வருஷம் இறந்து போறாரு. ஆனா எனக்கு தான் அமெரிக்கால இருக்கிற எக்கச்சக்கமான பணக்காரர்கள் இவரை முட்டாள் 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 முட்டாள்னு சொன்னாலும் இவரோட லைஃப்ல வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்துதான் ஆகணும். ஏன்னா என்னதான் இவர் பெருசா யோசிச்சு எதையும் செய்யல, அறிவாளித்தனமா யோசிச்சு எதையும் செய்யல அப்படின்னாலும் முட்டாள்தனமா சில விஷயங்களை செஞ்சிருந்தாலும் இவர் எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரரா மாறினாரு, எப்படி இவ்வளவு தூரம் பணக்காரரா வாழ்ந்தார்ன்றதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும் இல்லையா. அப்படி பாக்குறப்ப இவர் என்னத்தை தான் முட்டாளா இருந்தாலும் ஒரு செயலை செய்யறதுக்கு பெருசா யோசிக்கவே இல்லை, எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கும் யோசிக்கல. ஒருத்தனோட மனசுல நான் ஒரு மிகப்பெரிய பணக்காரனா வரணுன்ற எண்ணத்தை ஆழமா பதிச்சாரு. அப்படி பதிச்சதோட மட்டும் இல்லாம அதுக்கான முயற்சிகளையும் பண்ணாரு. அப்படி பண்ணதோட பலனாதான் இவர் முட்டாளா இருந்தாலுமே மிராக்கல் அண்ட் அதிர்ஷ்டம் எல்லாமே இவருக்கு கை கொடுத்து இவரோட லைஃப் அவர் எதிர்பார்த்த மாதிரி அவருக்கு ஏத்த மாதிரி அமைத்து கொடுக்கவும் செஞ்சுச்சு. சோ நீங்களும் உங்களுடைய மனசுல நீங்க என்ன ஆகணும் அப்படின்ற எண்ணத்தை ஆழமா விதைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய லைஃப்ல இந்த மாதிரி எக்கச்சக்கமான மிராக்கள் நடந்து அந்த எண்ணத்தை உங்களால அடைய முடியும் அப்படின்றத இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக எண்ணத்தை விதைத்தால் மட்டும் போதாது, முயற்சியும் எடுக்கணும். ஓகே காசு விட முடிச்சு. இப்படி ஒரு கதைய நான் கேட்டதே இல்லைங்க. அவரை நம்ம கூட தெரியாத ஆளுக்கு எந்த சக்தி காப்பாத்துதுன்னே தெரியல. பூனை அனுப்புனா வாங்குறாங்க, கொதுன்னு கொதிக்கிற நாட்டுக்கு சுடுகரண்டி அனுப்புனா அதை கருப்பட்டி காய்ச்சறதுக்கு வாங்கியிருக்காங்க. நிலக்கரி அனுப்புனா அங்க ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு அதை வாங்குறாங்க. யோசிச்சு பாருங்க, இவ என்ன எழுதியிருக்கான்னு பாக்குறதுக்கு தப்பு தப்பா எழுதின புக்கை காசு கொடுத்து வாங்கி இதுல இவ்வளவு தப்பு இருக்கு அப்படின்னதுக்கு ஒரு புக் எழுதுனதுக்கு அதையும் வாங்கியிருக்காங்க. இப்ப இதுல யாரு முட்டாளுங்கிறது தான் இப்ப எனக்கு டவுட்டா இருக்கு. மக்களா? அவர் முட்டாளாக்கி இருக்காரு மக்களை. எங்க
இப்ப நம்ம இந்த ரீல்ஸ் எல்லாம் பாக்குறது சில ரீல்ஸ் ஆமா. அது மாதிரி தான் இருக்கு. ஆச்சரியமா தான் இருக்கு. அது லக்குன்னா இப்படியாங்க ஒரு மனுஷனுக்கு வேலை செய்யும் லக்கு. நான் கூட ஒரு பணக்காரியை கல்யாணம் பண்ணக்குள்ள நினைச்சேன் இப்படி ஒரு மனதிற்கு தேவையாண்டு. ஆனா இப்படி வந்திருக்கு பணம். ஆனா அவர் செத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சந்தோஷப்பட்டிருக்காங்க. அதான் அதுக்குதான் பெரம்பு எடுத்துட்டு வந்து வெளுத்து, என் பொண்டாட்டி பேய் நம்பு எப்பதான் காசு தருவேன்னு சொல்லி நம்ப வச்சு அது முக்காலம் இல்ல ஒரு மாதிரி ஜோக்கர் மாதிரி இருக்கு பாக்க. இந்த ஆளு சைக்கோவா இருக்குமா? செய்யறதெல்லாம் காசா வந்திருக்கு. அந்த காசுக்கே அவரை மதிச்சிருப்பாங்க. முட்டாளா இருந்தாலும் மதிக்கிற மாதிரி நடிச்சிருப்பாங்க. நினைச்சிருக்காரு பாருங்க தைரியமா, நம்ம ஒரு புக் எழுதுவோம். அரசாங்க வேலையை வாங்கிட்டாரு. அவர் யோசிப்பாரு, நம்ம இந்த லெட்டர் எழுதுற பழக்கத்தை வச்சுதானே அரசாங்கத்திலே வேலைக்கு சேர்ந்தோம், அதே புக் எழுதி நம்ம காசு சம்பாதிக்க கூடாதா? இல்ல அது தப்பா இருக்குன்ற உடனே அவளை எழுதி அதை புல் ஸ்டாப் எல்லாம் விரும்பு நடத்த போட்டுக்கலாம் நீங்களே. ஒரு புக் ஒன்று நான் பார்த்துருக்கேன். அந்த புக்கை ஆக்சுவலி வாங்கணும், அது ஒரு vlog ஐடியாவாகவே இருக்கு. இப்போ பாருங்க, வாங்கணும்னு நினைக்கிறேன்ல, ஆக்சுவலி நான் முட்டாள். ஏன்னா அந்த புக்கு வந்து நிறைய சேல்ஸ் போயிருக்கு. அது என்ன புக்குன்னு தெரிஞ்சும் அந்த புக்கை வாங்குறாங்க. வாங்கிட்டு என்ன சொல்றாங்க, இந்த புக்கை எழுதுனவங்க முட்டாளுங்க, இங்க பாருங்கன்னு காட்டுறீங்க. ஆக்சுவலி அது என்னன்னு தெரிஞ்சும் அதை வாங்கின நீங்க தான் முட்டாள். அது வந்து அந்த புக்குக்கு பேர் வந்து மியாவ், பூனை புக். ஒன்று இவ்வளவு தடிப்போம், முன்னுக்கு ஒரு பூனை படம் போட்டு புக்கோட டைட்டில் வந்து மியாவ், பூனை புக். அது பூனை பேசுறதை எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு எப்படி வேணாலும் அது ஒரு பிளாங்க் செக் மாதிரி. அந்த புக்கை திறந்து நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த புக்கில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? மியாவ் 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 ஃபுல் ஸ்டாப். கேபிட்டல் லெட்டர்ல இருந்து மியாவ் 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 மியாவ். இப்போ ரெண்டாவது பக்கத்துக்கு போனீங்கன்னா அதே மியாவ் 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 மியாவ். இதில் முன்னாடி அந்த அதை பற்றி சின்ன ஒரு உரை ஒன்று, ஸ்டார்டிங் உரை ஒன்று போடுவாங்க. அந்த ஸ்டார்டிங் உரையில் வந்து டைட்டில் வந்து மியாவ், 4 லைன் ஸ்டார்டிங் உரை. மியாவ் 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 மியாவ். அந்த புக்கு முழுக்க வெறும் மியாவ் மியாவ் மியாவ்னு தான் இருக்கும். கடைசியில் அந்த புக்கை எழுதி முடிச்சுட்டு நன்றிக்கு பெரிய மியாவ் எழுதிட்டு இந்த புக்கை ஒருத்தர் பேரும் மியாவ் தான், எல்லாம் மியாவ் தான். புக்கு கடை வேறு எல்லாமே மியாவ். அந்த புக்கை தடிப்பமான புக்கை வாங்கி வீடியோ பண்றாங்க. என்ன சொல்றாங்க வீடியோவில், இங்க பாருங்க அதான் முட்டாள்தனமான ஒரு புக்குன்னு. இதுல யாரு முட்டாள்? அந்த அதை கொடுத்து பிரிண்ட் எடுத்து அவ்வளவு பிரிண்ட் எடுத்திருப்பாரு. இப்ப இவராவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா ஏதோ எழுதியிருக்காரு, விதவிதம் எழுதியிருக்காரு. இவங்க மியாவுன்னு போட்டு இவங்களுக்கு அந்த புக்கை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் கூட ஆயிருக்காது. மியா மியா மியாவுன்னு டைப் பண்ணி இதற்கு இத்தனை பேஜ் வேணும், அத்தனை பேஜை எடுத்து பைண்ட் பண்ணி அடிச்சாச்சு, ஒரு புக்கு ரெடி. பார்த்தா ஆர்டர் வந்து குவியுது. நீ பெரிய பூனை ஃபேனா இருக்கலாம், அதுக்காக பூனை புக்கை வாங்கி என்னடா பண்றீங்க? மியாவ் மியாவுன்னு ஒரு புக்கு. சான்ஸ் கிடைச்சா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரு புக்கை. பாத்தீங்களா அந்த முட்டாள் தானே வெளிவருது. இவங்கள மாதிரி அதான் இவங்கள மாதிரி இருக்கிற வரைக்கும் அவங்க மியாவும் இல்ல. அடுத்தது புக் வரும். எனக்கு வாங்குறதுக்கு இல்ல, நம்ம புக் ரிலீஸ் பண்ணுவோமான்னு தோணுச்சு. என்ன மியாவுன்னு எழுதி நான் அதைத்தான் சொல்றேன். நானும் வாங்குறதுக்கு சொல்றேன். நம்ம எழுதுவோம் ஒரு புக். ஆனா இங்கதான் அந்த பியூட்டி இருக்கும். இதையே நம்ம பண்ணுனா உசராயிடுவாங்க. நம்ம பண்ணுனா திட்டு வாங்க, நம்ம பண்ற ஸ்கேம கண்டுபிடிச்சிருவாங்க, உசராயிருவாங்க. நம்ம என்ன சொல்லாம பண்ணுவோம். இல்ல அது சொல்லாம பண்ணுவோன்னு இதுல வீடியோல சொல்லிட்டு இருக்கேன். ஒருத்தர் பேரும் லொல்லுதான் எல்லாம் நம்ம போட்டு அடிச்சு விட்டாரு. ஆனா நம்ம ஏதாவது பண்ண போனோம்னு வைங்கல, முட்டாள்தனமா வந்துடும். அந்த முட்டாப்ப ஏதாவது பண்ண போனா இல்ல அதை கேட்டு 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 காசு கொடுத்து வாங்குவாங்க. எனக்கு இந்த கதையிலே பிடிச்சது, நல்ல சம்மர் கொளுத்துற கண்ட்ரியில கருப்பட்டி காய்ச்சறதுக்கு அந்த கரண்டியை வாங்கினாங்க பாத்தீங்களா? ஏதோ ஒன்றுக்கும் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு, அந்த நேரம் பார்த்து வேற அனுப்பிடுது. அது எப்படி? அதான் அந்த ஏதோ ஒன்று வேலை செய்யுது. அவருக்கு இயற்கை உதவி செஞ்சிருக்கு. மச்சம் தான் அந்த ஆளுக்கு. அதாவது அவரு நம்பி இருக்காரு, நான் மனக்காரன் கடைசியில இன்னும் நானும் தான் பிறந்ததுல வந்து நம்பிக்கிட்டு இருக்கேன். ஆள் மனசுல நம்ப இன்னும் கோமாளித்தனமா இருக்கிறது. செத்த மாதிரி நடிச்சு கொண்டாடி ஐயோ. எனிவே 70ஸ்ல வந்திருக்காரு. 17 இப்ப 2000, அதுக்கு முன்னாடி 19, அதுக்கு முன்னாடி 18, அதுக்கு முன்னாடி 17. ஆனா அப்ப எழுதுன அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் புக்குனாலதான் இப்ப 2025 உட்காந்து அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்ப நாளைக்கு நான் ஒரு புக் எழுதுறேன், எல்லா ஸ்பெல்லிங் மிஸ்டேக். நீங்க பாடுற போய் பாட்டுலாம் எழுதி ரிலீஸ் பண்ணலாம். எனிவேஸ் வீடியோ நல்லா இருந்தது. உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பை.